அன்பானவர்களே, விவிஎம்ஸ் கிச்சன்லேருந்து நல்லதே விரும்பும் முருகானந்தன் ஜெய்பிரி சேனலுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை முட்டை ரசம். ஆமாங்க, பயங்கர அபாரமாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். சரி, என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குண்டா எடுத்துக்கங்க. அதில் 3-4 தக்காளிகளை நல்லா கையால் நல்லா நசுக்கி போட்டுருங்க. அது கூட 2 முட்டை, பச்சை முட்டையை நல்லா உள்ளே போட்டு 2ஐயும் நல்லா அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பதத்தில் சேர்ந்துடும். இப்போது அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம சேர்த்த வேண்டியது மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. மிளகாய் தூளை தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. 2-3 மிளகாயை, வரமிளகாயை அந்த விதைகளை ஊற்றிட்டு அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக உள்ளே போட்டுருங்க. அப்புறம் அதில் இடித்த வெள்ளைப்பூண்டு, இடித்த வெங்காயம், இடித்த குருமிளகு, தனியாக அப்படியே போட்டுக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமேலு புளி தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே கரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. இது கூட நீங்கள் சேர்த்த வேண்டியது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தழை, முருங்கை தழை, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கரண்டி பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது நல்லா கலக்கி விடுறப்போ சாப்பாட்டுலேருந்து வடித்த கஞ்சி இருக்குது பாருங்களேன், அந்த கஞ்சி இது கூட சேர்த்திருங்க. சரிங்களா? தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கஞ்சியை உள்ளே சேர்த்திக்கிங்க. சேர்த்தி கஞ்சி சேர்த்துறப்போ அது கொதித்த கஞ்சியிலேருந்து சேர்த்துக்கிங்க. அப்போ இது ஓரளவுக்கு பதமான அந்த ஹீட்டில் அந்த வெப்பத்தில் ஜூட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரசமானது ரெடி ஆயிரும். இப்போ இதை நீங்கள் நல்லா கலக்கி விட்டு இது கூட நீங்கள் சேர்த்திக்க வேண்டியது தேவைன்னா அசஃபோடிடா பெருங்காயம் கொஞ்சமாக லேசாக சேர்த்திட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க. இதோட சுவைக்கு என்ன உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. மறக்காதீங்க, சாதத்திலேருந்து வடித்த கஞ்சி அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம். அதை விட்டுறாதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட ஒரு அற்புதமான ஒரு ரசம் உங்கள் வாழ்நாள் நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது. பச்சை மிளகா போட வேண்டாம், அது ரொம்ப பிடுங்கி விட்டுரும், அது வேண்டாம். வரமிளகா விதைகளை ஊற்றிட்டு அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அட்டகாசமான பச்சை முட்டை ரசம் ரெடி. சாப்பிட்டு பார்த்து எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்களேன். தேங்க்யூ. நல்லதே முருகானந்தன் ஜெய்பிரி சேனலுக்காக.